விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தன்னுடைய வாக்கு சதவீதம் எத்தனை சதவீதம்னு நிரூபிச்சிட்டாருன்னா அங்கிருந்து அரசியல் ஆரம்பிக்குது. இந்த வாக்கு சதவீதம் சொன்னீங்க, அது எந்த லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? அதிகமாக எதிர்பார்க்கலாமா இல்லை கம்மியாக இருக்கும்? இல்லைங்க, அதிகபட்சம் 15%. 6.5 கோடி பேரில் 15% ஏறக்குறைய 90 லட்சம் பேர் வந்துட்டாலே விஜய் ஜெயிச்சார். முதலமைச்சராக முடியாது, அரசியல் ஜெயிச்சிட்டார். சீமானுக்கு எவ்வளோ இருக்குது இப்போ? 7%, 40 லட்சம் பேர் இருக்கான். விஜய்க்கு முந்தி வந்த இன்னொரு பெரிய விஜய் இருக்கார், விஜயகாந்த். அவர் 14% வாக்கு வாங்கினார். திமுக அதிமுகவுக்கு இணையாக அது அதிகமான வாக்கு வாங்கின வரலாறு அதுதான். ராமதாஸோ வைகோவோ கட்சி ஆரம்பித்த யாருமே 14% வரல. அதிகபட்சம் இவங்களுடைய வாக்கு வங்கி 25%. அதாவது இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட வாக்கு வங்கி திமுக அதிமுக 25 50 70 ஓட்டு போலாகும். இவங்க 30 வாங்கிடுவாங்க. 10 எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் முதலமைச்சர் நாற்காலி. இதுதான் கணக்கு. அப்போது விஜய்க்கு இவங்க 2 பேரும் 25, கூட்டணியோடு சேர்த்து 35. அப்போ 35 வாங்கணுமா இல்லையா? கருத்து கணிப்பு அப்படிதானே சார் இருக்கு. அதாவது அப்படின்னு சொல்றாங்க. கருத்து கணிப்பு ஓட்டர்ஸ் எல்லாம் காசு கொடுத்தா எல்லாருக்கும் கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற நிறுவனங்கள் பூராமே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். கார்ப்பரேட் நிறுவனங்கள் பூராமல் ஜனநாயகம்லாம் கிடையாது, பணநாயகம் தான். அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பல முறை போயிருக்கு. ஜெயலலிதா வரவே மாட்டாங்க, ஜெயலலிதா வரும். திமுக தான் வருவாங்க, அதிமுக வரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் 300 கோடி ரூபா கொடுத்து பிரசாந்த் கிஷோரை வியூகம் வகுப்பாளர் அவரே அங்கே டெபாசிட் போயிட்டார். பீகாரில் என்ன ஆனார்னே தெரில, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அப்போ இப்போ என்னத்தை வியூகத்தை வகுத்துருப்பார்? இதெல்லாமே மக்களுடைய மனநிலை என்பது ஆளுங்கட்சி மீது அதிருப்தி. அந்த வாக்கு தான் அதிமுக போகும். அதிமுக திமுக 2 பேர் அரசியல் சொல்லிக் கொடுக்காதனுடைய விளைவு விஜய்க்கு போகும்.